இந்தியா vs பாகிஸ்தான் இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்குமா இல்லை பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நியாயமான வகையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ரிவ்யூ கொடுக்குற நம்ம கிரிக்கெட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா vs பாகிஸ்தான் இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொலம்போ பிரேமதேசாய் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்த கொலம்போ ஸ்டேடியம் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சு. ஸ்பின் ஹெவியாக எந்த டீம் போக போதோ அந்த டீமுக்கு ஒரு ஹையர் சான்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற எந்த டீமாக இருந்தாலும் இந்த உலகக்கோப்பையில் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு ஆவரேஜாக 143ன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் வந்து பார்த்தோம்னா சேசிங்கில் அரௌண்ட் 130க்குள்ளே தான் இருக்குது. ஸோ டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட் பேட்டிங் யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்காஸ்ட் கண்டிஷன்ஸ் வந்து இன்றைக்கி மழை வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக சேசிங்னு போனாங்கன்னா பாகிஸ்தான் தலையில் துண்டை போட்டு உட்கார வேண்டியதான். ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, இந்தியாவோட பேட்டிங்கும் பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதனாலேயே இந்தியா வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க. உஸ்மான் தாரிக், அப்ரார் அகமத், முகமது நவாஸ் இவங்க 3 பேரும் வந்துட்டோம்னா ஒரு ஸ்பின் ட்ரையோவாக இருக்க போகிறாங்க. இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தோம்னா மேன் டு மேன் ஈக்குவல். இவங்களும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சூப்பர் பவுலிங் போட போகிறாங்க. பாகிஸ்தான் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க. வருஷம் இந்தியா vs பாகிஸ்தான் நம்ம ஹைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்தியா ஒன் சைடாக ஜெயிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு மேட்ச்சை வச்சுட்டு ஆனால் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்தியா இந்த மேட்ச்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா சூப்பர் 8க்கு கண்டிப்பாக அவங்க குவாலிஃபைடு. பாகிஸ்தான் ஜெயிக்க ஒரு மேட்ச் வேணும். அது யார் கூட ஜெயிக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.